தான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போரா இது நியாயம். உயிரே உயிரே பிரியாதே உயிரை தூக்கி எறியாதே உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே. என்ன இப்படியே தள்ளி நின்னுட்டு பார்த்துட்டு போயிடலான்னு இருக்கியா? என்னடி உன் பிரச்சனை? என்ன நடந்துட்டு இருக்கு? எதையாவது என்கிட்ட சொன்னாதான் என்னால அதுக்கு தீர்வு கொண்டு வர முடியும். அதை விட்டுட்டு நீ அம்மாவும் என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிறதுனால எதுக்கும் தீர்வு கிடைக்க போறதில்ல. சொல்லுடி, என்ன நடக்குது சொல்லு. துளசி, உங்ககிட்டதான் கேட்டுட்டு இருக்கேன். இப்படி எவ்வளவு நேரம் அமைதியா இருக்க போறேன்? இங்க பாரு, நீ இன்னைக்கு என்கிட்ட விஷயத்த சொல்லாம உன்னை நான் விட போறது கிடையாது. என்ன நடந்தது இப்ப நீ என்கிட்ட சொல்ற சொல்லுடி. எதுக்கு நீ வீட்டுக்கு வராம இருக்க? மறுபடியும் இல்லாத ஒரு காரணத்தை சொல்லாத. உனக்கு இப்ப அதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். சொல்லு, எதுக்காக வீட்டுக்கு வரல? என்ன மாமா உன்னை போகக்கூடாதுன்னு சொன்னாரா? உன்னதான் கேட்க, வாயை திறந்து சொல்லுடி. துளசி, என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. சொல்லுடி, என்ன நடந்தது? நீ முதல்ல பக்கத்துல வா. இங்க வாடி. இல்ல, வேண்டாம். வேண்டாமா? இல்ல, எனக்கு புரியல. எதுக்கு பண்ணி வேண்டான்னு சொல்ற? என்னடி, என்னாச்சு உனக்கு? எனக்கு எதுவும் ஆகல. வேண்டாம். இனிமே நீங்க என்ன பார்க்க வர வேண்டாம். நான் உங்களை பார்க்க வர மாட்டேன். நான் இனிமே அந்த பக்கமே வர மாட்டேன். தயவு செஞ்சு ஏன்னு கேட்டு என்னை கொல்லாதீங்க. என்னால் எதுவுமே சொல்லவும் முடியாது. நீங்க பாருங்க, நான் இனி உங்க வீட்டு பக்கம் வர மாட்டேன். நீங்களும் என்ன காரணம்னு கேட்டு என் வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. என்னடி, என்ன பிரச்சனை? இங்க பாரு, மாமா ஏதோ சொல்லியிருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதுக்காக என்ன நீ பார்க்காம இருப்பியா? நம்ம வீட்டுக்கு வராம இருப்பியா? இப்படி நீ பேச மாட்டேடி. என்ன ஆச்சு? உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன் நம்பிக்கை உனக்கு இருக்குல்லடி. அப்புறம் எப்படி நீ இப்படிலாம் பேசுற? இங்க பாரு, என்ன மாமா என்ன சொன்னாரு? என்கிட்ட ஏதாவது சொல்லடி. சொன்னதுல நான் ஏதாவது பண்ண முடியும். நீ எதுவுமே சொல்லாம உனக்குள்ளே வச்சுக்கிட்டா நான் என்னடி பண்ண முடியும்? நீ பாட்டு என்ன பார்க்காத, என்ன என்கிட்ட பேசாத, என்ன பார்க்க வராத, போயிடுன்னா நான் எப்படி போக முடியும்? சரி துளசி, என்னமோ வீட்டில் நடந்திருக்கு, எனக்கு நல்லா தெரியுது. அதுக்காக என்கிட்ட எப்படி பேசுவியா? என்னம்மா, என்ன ஆச்சு? மாமா அப்படி என்னதான் சொன்னாரு? இனிமே என்ன நீங்க பார்க்க வராதீங்க. நானும் உங்களை பார்க்க வர மாட்டேன். நான் இனிமே அந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன். தயவு செஞ்சு என்கிட்ட வேற எதுவும் கேட்காதீங்க. என்னை விடுங்க, என்னை விட்டுட்டு போங்க. என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன நடந்தது? மாமா என்ன சொன்னாரு? சொல்லுடி, என்ன நடந்தது? என்னை பார்க்க வராதீங்க, என்கிட்ட பேசாதீங்க, என்னை விட்டுட்டு போயிடுங்க, என்னை விடுங்க. துளசி, இப்படி சொன்னதே சொன்னா நான் போயிடுவேனா? என்னடி ஆச்சு? மாமா என்ன சொன்னாரு? எனக்கு சொல்லு, என்ன நடந்தது? நீ இப்ப சொல்லாம நான் உன்னை விடவும் மாட்டேன், இந்த இடத்த விட்டு நகரவும் மாட்டேன். சொல்லுடி. இனிமே என்ன பார்க்க வராதீங்க, என்கிட்ட பேசாதீங்க. நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன். நானும் அந்த வீட்டு பக்கம் வர மாட்டேன். என்னடி, நானும் பொறுமையா போலான்னு பார்த்தா என் கோவத்தை இன்னும் மேலும் மேலும் அதிகமாக்கிட்டு இருக்கேன். என்னடி, இங்க பாரு, உனக்கு வீட்டுல என்னமோ நடந்திருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். மாமா உன்கிட்ட என்னமோ சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியுது. அது என்னன்னு கேட்டா என்னன்னு மட்டும் சொல்லு. என்ன வர வேணாம், என்ன உன்னை பார்க்க வேணாம்னா நீ சொல்லாதடி. நானும் பொறுமையா இருக்கலாம்னு பார்த்தா என் பொறுமையை நீ ரொம்ப சோதிச்சு பாக்குற. இனிமேல உன்கிட்ட பொறுமையெல்லாம் கேட்க முடியாது. சொல்லு, மாமா என்ன சொன்னாரு? துளசி, என்ன நடக்குதுங்க? இங்க ஒண்ணும் இல்லப்பா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இங்க எதுவும் நடக்கலப்பா. நான் அவர்கிட்ட அவங்க வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். வேற எதுவும் இங்க நடக்கலப்பா. என்னது, ஒன்னும் நடக்கலையா? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வரேன். இங்க பாருங்க, யார் நீங்க? என் பொண்ணை கொய்ய நீட்டி அடிக்கிறதுக்கு யார் நீங்கன்னு? மாமா இங்க பாருங்க, அவ எனக்கு பொண்டாட்டியா வரப்போறவ. பொண்டாட்டிங்கிற உரிமையில தான் நான் அவளை அடிச்சேன்.
சரி, நான் அடிச்சது தப்பு தான். ஏன்னா இப்ப வரைக்கும் அவ உங்க பொண்ணா இருக்கா. நான் அடிச்சது தப்பு தான். உங்ககிட்ட அந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்க பாருங்க, நான் துளசியை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். எனக்கு துளசியை கல்யாணம் பண்ணி கொடுங்க. வர முகூர்த்தத்துல எனக்கும் துளசிக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். என்னையா ரொம்ப அதிகாரமா கேக்குறீங்க? இது கொடுத்து வச்சது கேக்குற மாதிரி. இது என்ன பொருளா? நீங்க கேட்ட உடனே நான் தூக்கி கொடுக்கறதுக்கு? என் பொண்ணுயா, என் பொண்ணுக்கு யார் மாப்பிள்ளையா வரணும்னு நான் தான் முடிவு பண்ணணும், நீங்க கிடையாது. ஆமா, உங்க குடும்பத்துக்கே ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? எத்தனை வாட்டி அசிங்கப்பட்டாலும் உங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இருக்காதா? ஐயோ, உங்க அம்மா தான் வந்து அவமானப்பட்டு போனாங்களே, அப்பவே நீங்க திருந்துவீங்கன்னு நினைச்சேன். எங்க வீட்டு பக்கமே வர மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்போ இப்போ மறுபடியும் வந்து நிக்கிறீங்க. உங்களுக்குலாம் அசிங்கமாவே இல்லையா? அப்பா இங்க பாருங்கப்பா, சொன்ன கேளுங்க, நீங்க போங்கப்பா. இங்க பாருங்கப்பா, அவர் நினைக்கிறது எதுவும் நடக்காது. நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, நான் இனிமே அங்க போக மாட்டேன், உங்ககிட்ட பேச மாட்டேன்னுட்டு. நீங்க எதுக்குப்பா தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க போங்கப்பா, சொன்ன கேளுங்கப்பா, போங்கப்பா. ஏய் நில்லு, என்ன சொன்னீங்க? எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வந்து அவமானப்பட்டாங்களா? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல, தெளிவா சொல்லுங்க. எங்க அம்மா எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தாங்க? எதுக்கு அவமானப்பட்டாங்க? எனக்கு சொல்லுங்கன்னு. ஏய் சொல்லுடி. இல்ல இல்லங்க, அப்பா எதுவும் பேசுற தெரியாம பேசுறாரு, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. இல்லங்க, சொன்ன கேளுங்க, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏய், நீயும் அம்மாவும் என்கிட்ட என்னமோ மறைக்கிறீங்கன்னு நினைச்சேன். ஆமா, எதுக்கு அம்மா உங்க வீட்டுக்கு வந்தாங்க? எதுக்கு எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வந்து அவமானப்பட்டாங்க? இப்படி சொல்ல போறியா இல்லையாடி? நிறுத்துப்பா. என்ன என் கண் முன்னாடி ஏன் பொண்ணு மிரட்டிட்டு இருக்கா? ஆமா, உங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்தாங்கதான். ஐயோ அப்பா, ஏன்ப்பா தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? அப்பா உங்களுக்கு என்ன? நீங்க சொன்ன மாதிரி நான் உங்க வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அவர்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்ப அவர்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். இனிமே நீங்க என்ன பார்க்க வராதீங்க, என்கிட்ட பேசாதீங்க, என்ன மறந்துருங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். எதுக்குப்பா தேவையில்லாதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அப்பா உங்ககிட்ட கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறப்பா, தயவு செஞ்சு அமைதியா இருங்கப்பா, சொன்ன கேளுங்கப்பா. நான் எதுக்கு அமைதியா இருக்கணும்? என் பொண்ணு என் கண்ணு முன்னாடி அடிக்கிறாரு, மிரட்டுறாரு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் அமைதியா இருக்கணுமா? பார்த்தல, நான் சொல்லும் போது நீ நம்பினியா? இப்ப பாத்தியா, உன் மேல எந்த தப்பும் கிடையாது. ஆனா உன்னை விட்டு அடிச்சே கொன்னுடுவாங்க. இதுக்குதான் உங்க பிளானே போட்டிருக்காங்களே. உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போய் உன்னை கொன்னு போடணும் தான் இவங்களோட திட்டமே. மாமா, நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். நீங்க என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க. வேண்டாம் மாமா, இப்படியெல்லாம் அபத்தமா பேசாதீங்க. யார் திட்டம் போட்டது? என்ன திட்டம் போடும்? நீங்க தான் என்னையும் துளசியும் பிரிக்க என்னென்னமோ திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. அப்பா சொல்றேன்லப்பா, கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. அப்பா நீங்க சொன்னதுதான்ப்பா நான் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் இனிமே என்ன பார்க்க வர மாட்டாருப்பா, என்கிட்ட பேச மாட்டாருப்பா. அப்பா நீங்க சொன்ன கேளுங்கப்பா, நான் சொல்லிட்டேன்ல, இனி உங்க விருப்பப்படிதான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டேன்லப்பா, அப்புறம் எதுக்குப்பா? இவங்களுக்குலாம் சொன்னாலாம் புரியாது. அத சொன்னல, இவங்க அம்மா வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போயும் இன்னும் இவங்களுக்குலாம் அறிவு வரல. அப்படி இருக்கும்போது நீ சொன்னா இவங்களுக்கு புரிஞ்சிருமா? மாமா, அம்மாவை என்ன பேசுனீங்க? சொல்லுங்க மாமா, அம்மாவை என்ன பேசுனீங்க? இல்ல அப்பா எதுவும் பேசல, நீங்க நீங்க போங்க ப்ளீஸ். ஏய் மோய மூடுடி. எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. மாமா அம்மாவை ஏதோ சொல்லியிருக்காங்க, அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க, அப்படிதானே? எதுக்கு அம்மா உங்க வீட்டுக்கு வந்தாங்க? கேட்கறல, சொல்லுடி. அங்க என்ன கேக்குறீங்க? நான் சொல்றேன். உங்க அம்மா பழத்தட்டை தூக்கிக்கிட்டு என் பொண்ணு உங்களுக்கு பொண்ணு கேட்க வந்தாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, நான் சொல்றேன்ப்பா ப்ளீஸ்ப்பா, நான் பேசுறேன்ப்பா ப்ளீஸ்ப்பா. துளசி, நீ அமைதியா இரு. மாமா, அம்மா நீங்க என்ன சொன்னீங்க? என்னப்பா மிரட்டுறியா? என் பொண்ண உனக்கு பொண்ணு கேட்க அவங்க யாரு? அதான் என் சொத்தை தான் ஏமாத்தி வாங்கிட்டாங்க. என் பொண்ணை என்கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்க முடியுமா? இத்தனை நாள் என் மனசுக்குள்ள இருந்தத அவங்க முன்னாடி கேட்டு கொட்டி தீர்த்துட்டேன். இனி என் வீட்டு வாசப்படியை மிதிக்காதன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையோ சொல்லி அனுப்பிட்டேன். அப்பா ஏன்ப்பா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. என்னம்மா சொன்னீங்க? அம்மாவை வீட்டை விட்டு வெளியில போன அவமானப்படுத்தி அனுப்பிட்டீங்களா? மாமா, இவ்வளவு நாள் நான் உங்களை ரொம்ப நல்லவர்னு நினைச்சிட்டு இருந்தேன். எப்போ அந்த உடம்பு சரியில்லாத ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு அவமானப்படுத்திருக்கீங்களோ அப்பவே தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கும் எங்க அம்மாக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. ஆமா, என் அம்மா நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க வேற, நீங்க வேறன்னு நான் நினைச்சேன். எங்க அம்மா குணம் அப்படி, அதனால அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க. ஆனா என் மாமா குணம் அப்படி கிடையாது. என் மாமா நாய் கடிக்க வந்தாலும்
அதை அரவணைச்சி தள்ளி விட்டு ஒதுக்கி வச்சு போவாருன்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க தன்னை சீண்டனதை கொல்ல தூக்கி அடிச்சு துன்புறுத்துவேன் அப்படிங்கிற குணம் தானே காமிச்சிட்டீங்க மாமா. இப்ப உங்களுக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனா எங்க அம்மா இப்போ மனசு மாறிட்டாங்க. சரி, நீங்க பேசுனதுலாம் அவங்களுக்கு ஒரு தண்டனையா கூட இருந்துட்டு போட்டோம். ஆனா என் மாமா அப்படிப்பட்டவர் இல்லைன்னு நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். எங்க அம்மாவை இந்த அளவுக்கு அவமானப்படுத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் மாமா. இனிமே எங்க அம்மாவும் சரி நானும் சரி உங்க வீட்டு வாசப்படியும் மதிக்க மாட்டோம். மாமா வாய மூடு. நீ என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன். எனக்கு எப்பவும் உண்மையா இருப்பேன்னு நினைச்சேன். எங்க அம்மாவா உங்க அப்பா இப்படி பேசியிருக்காருங்கிறத என்கிட்ட இருந்து ஏண்டி மறைச்சேன்? ஓ, கேட்டா என்ன சொல்லுவேன்? மாமா இது உங்ககிட்ட சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமோ, நீங்க என் அப்பாவை எதனா பேசிருவீங்களோ அப்படின்னு தானே சொல்லுவேன். அப்போ நீ என்ன புரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளவுதான், அப்படித்தானே? ஏண்டி நான் என்னைக்காவது மாமாவை ஏதாவது ஒரு வார்த்தை எதிர்த்து பேசியிருப்பேனா? இல்ல மாமாவை திட்டியாவது பேசியிருப்பேனா? சொல்லுடி. எங்க அம்மாவை கூட நான் ஒரு அளவுல திட்டியிருக்கேன். ஆனா என் மாமாவை நான் இது வரைக்கும் திட்டி பேசுறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சா? இல்ல மாமா, மாமா என்ன புரிஞ்சுக்கோங்க மாமா. நீ எனக்கு கொண்டுட்டல. சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. துளசி வா, பேசுனது போதும். இதுக்கு மேல இங்க நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. போலாம் வா. மாமா இங்க பாருங்க, உங்க கோவத்தை எங்க அம்மா கிட்ட கொட்டி தீர்த்துட்டீங்க. இப்பவும் உங்களுக்கு உங்க கோவம் ஆறலையா? எதுக்கு மாமா எங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, என்னென்னமோ நடந்துருச்சு. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விடுங்க. இப்ப நான் கேட்கறேன், எனக்கு துளசியை கட்டி கொடுங்க மாமா. நான் துளசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது சரி, உங்க குடும்பத்துக்கெல்லாம் எப்படி சொன்னாலும் உரைக்காதா? இவ்வளவு அவமானப்படுத்தி சொல்றேன், அப்பவும் உங்களுக்கு உரைக்காதா? துளசி வா போலாம். உங்களுக்கு புரியலையா? எங்க அப்பா இப்படி பேசுறாருல, உங்களுக்கு கோபம் வரல? என்ன வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போக வேண்டியது தானே? எதுக்கு மறுபடியும் நான் தான் வேணும்னு கேட்டு நின்றுட்டு இருக்கீங்க? இன்னும் மேல மேல என்ன வேணும்னு கேட்டு அவமானப்பட்டு இருக்க போறீங்களா? அப்படி அவமானப்பட்டுதான் நான் உங்களுக்கு பொண்டாட்டியா வரணுமா? தயவு செஞ்சு சொல்றேன், போயிடுங்க. இனிமே என்ன நான் உங்க லைஃப்ல வருவேன்னு நினைச்சு கூட பார்க்காதீங்க. போயிடுங்க. ஏய், என்னடி பேசுற? மாமா பத்தி எனக்கு தெரியாது. மாமா எப்பவும் இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்காக இங்க பார், எனக்கு இப்போ உன் மேல கோவம் இருக்குதான். நீ அம்மா விஷயத்தை என்கிட்ட மறைச்சது எனக்கு கோவம் தான். அதுக்காகலாம் என்னால உன்னை விட்டுட்டு போக முடியாது. மாமா பேசுறத பேசிக்கிட்டு தான் இருப்பாரு. அவர் மனசை மாத்தணும் தான் நினைக்கிறமே தவிர என்னால உன்னை விட்டுட்டு போகணும்னா இன்னி வரைக்கும் நான் நினைக்க மாட்டேன்டி. இப்போ இல்ல, எப்பவுமே நினைக்க மாட்டேன்டி. நீங்க பாருப்பா, நீ நினைக்கிற மாதிரி துளசி உனக்கு இப்ப இல்ல எப்பவுமே கிடைக்க மாட்டான். அவளுக்கு வர்ற முகூர்த்தத்துல கல்யாணம். மாப்பிளையும் பார்த்தாச்சு. உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சேன். உங்க அம்மா இங்க வந்ததே சொல்லலையே. அப்ப இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. துளசிக்கு வர 28ஆம் தேதி கல்யாணம். முடிஞ்சா கல்யாணத்துக்கு வராம இருங்க, அதுவே எங்களுக்கு போதும். துளசி வா. அப்புறம் இன்னொன்னு, இந்த கல்யாணம் துளசியோட விருப்பப்படிதான் நடக்குது. உங்களுக்கு ரொம்ப சந்தேகமா இருந்தா துளசிக்கிட்டே கேட்டுக்கோங்க. ஆமா, எனக்கு சொல்றாரு உங்க விருப்பப்படிதான் இந்த கல்யாணம் நடக்க போகுதா? துளசி, நான் மாமா சொல்றது நம்ப மாட்டேன். எனக்கு தெரியும் நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மாமா தான் உன்னை ஏதேதோ சொல்லி இந்த கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சிருக்காரு. ஆமா தானடி? சொல்லுடி. சொல்லு துளசி, உன் சம்மதத்தோடு தான் இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னு அவர்கிட்ட சொல்லு. அப்பதான் இனி உன் வாழ்க்கையில அவரு குறுக்க வரவே மாட்டாரு. சொல்லு துளசி. அப்படி மட்டும் எதுவும் சொல்லிடாதடி. இல்லன்னு சொல்லுடி. இல்லன்னு சொல்லுடி. ஏண்டி அமைதியா இருக்க? இல்லன்னு சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க மாமா, என்னால அப்படி உங்ககிட்ட சொல்ல முடியாது மாமா. ஏன்னா அப்படி நான் மட்டும் உங்ககிட்ட சொல்லிட்டேனா அப்பா அப்பா செத்துடுவாரு மாமா. அதனால என்னால உங்ககிட்ட அப்படி சொல்ல முடியாது மாமா. கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். என் பொண்ணை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் ஒரு நல்லவன் கிடையாது. என் பொண்ணுக்கு இப்ப நான் ஒரு விரோதி. அப்படிதான் என் பொண்ணு என்ன பாப்பா. எனக்கு தெரியும். பரவாயில்ல கடவுளே, என் பொண்ணு என்னை எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல. ஆனா எனக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும், என் பொண்ணுக்கு நான் நல்லதுதான் பண்றேன்னு எனக்கு தெரியும். இந்த குடும்பத்துக்கு போனானா என் பொண்ணு நல்லா வாழ்வா. ஆனா அதுவே அந்த சூர்யா குடும்பத்துக்கு போனா என் பொண்ணு காலத்துக்கு கஷ்டம்தான் படுவா. அது ஒரு காலம் நடக்க விட மாட்டேன் நான். நாங்க கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனி என் பொண்ணு என்னை கஷ்டப்பட விட மாட்டேன். என் பொண்ணு நல்லா இருக்கணும். என் பொண்ணு நல்லா வாழணும்னா நான் என் பொண்ணுக்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டு தான் ஆகணும். வேற வழி கிடையாது. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா
என் பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் உன்னை திட்டினதுக்கும் உன் மேல கோவப்பட்டதுக்கும் என்னை மன்னிச்சிருமா துளசின்னு அவகிட்ட கண்டிப்பா நான் மன்னிப்பு கேட்கணும். இப்ப வரைக்கும் துளசி கிட்ட எதுவும் நம்ம பேசக்கூடாது. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா நான் இப்படி கோவமா நடந்துதான் ஆகணும். என் பொண்ணுக்கும் அந்த ஆபீசர் சாருக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா நிச்சயமா என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அவர் என் பொண்ணை நல்லா பார்த்துப்பாரு. எனக்கு தெரியும் அவர் ரொம்ப தங்கமானவர். அவர் கண்டிப்பா என் பொண்ணை நல்லபடியா பார்த்துப்பாரு. அந்த அம்மாவும் என் பொண்ணை மருமகளா இல்லாம தன்னோட மகளா மாதிரி பார்ப்பாரு. எனக்கு அதுவும் தெரியும். துளசிமா என்ன மன்னிச்சிருமா. இந்த அப்பா உனக்கு விருப்பம் இல்லாததான் பண்றேன். ஆனா நீ நல்லா இருக்கணும் தாம்மா பண்ற. நீ காலத்துக்கும் சந்தோஷமா இருக்கணும்னா இதுதாம்மா சரியான வழி. நீ சூர்யா வீட்டுக்கு மருமகளா போறது அது கண்டிப்பா அது உன் வாழ்க்கையை சீரழிச்சிருமா. அதுக்காக தான் இந்த அப்பா இப்படி யோசிச்சேன். இந்த அப்பா மேல உனக்கு 1000 கோவம் இருக்கும் எனக்கு தெரியும். ஆனா பரவாயில்ல, எவ்வளவு கோவம் இருந்தாலும் பரவாயில்ல. என் பொண்ணு என்னை வெறுக்க மாட்டா. அது எனக்கு நல்லா தெரியும். நான் என் பொண்ணை ஒரு காலமும் வெறுக்க மாட்டேன். எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் பொண்ணு நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அப்பா அப்பா என்ன சொல்லு. அப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. தயவு செஞ்சு நான் என்ன பேச வரேன்னு கொஞ்சம் கேளுங்கப்பா. இங்க பாரு துளசி, பேச வேண்டியதெல்லாம் நம்ம நிறைய பேசியாச்சு. இனி பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. என்ன சொல்ல போற? இந்த கல்யாணம் வேணாம், எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்ல போற, அப்படிதானே? இங்க பாரு, நீ மாப்பிள்ளைய இன்னும் பார்க்கல. மாப்பிள்ளைய பார்க்காம உன்னால மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லவும் முடியாது. மிஞ்சி மிஞ்சி போன இந்த கல்யாணம் எனக்கு விருப்பம் இல்ல, எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்ல போற, அதானே? அதுக்கு நான் ஒரு காலம் ஒத்துக்க மாட்டேன். உனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும், நடந்தே ஆகணும். நான் சொல்ற மாப்பிள்ள தான் உன் கழுத்துல தாலியை கட்டுவாரு. ஏன்பா அப்பா, நான் உங்க பொண்ணு தானேப்பா. நான் சின்னதா ஒரு பொருள் ஆசைப்பட்டா கூட கஷ்டப்பட்டு வாங்கி தரணும்னு நினைப்பீங்களேப்பா. இன்னைக்கு நான் என் வாழ்க்கையை இஷ்டப்பட்டு வாழணும்னு நினைக்கிறேன். ஏன்பா அந்த வாழ்க்கையை எனக்கு அமைச்சு தர மாட்டீங்க? இந்த அப்பனுக்கு தெரியும் உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு. அதனாலதான் நீ இஷ்டப்பட்டும் உனக்கு அந்த வாழ்க்கை வேணான்னு தள்ளி விட்டுட்டேன். இங்க பாரு, நீ அந்த குடும்பத்துக்கு போனா எக்கச்சக்கமான பிரச்சனைகளை அனுபவிக்குவ. ஆனா நான் சொல்றபடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனேன்னு வச்சுக்க, நீ ராணி மாதிரி வாழ்வ. நான் பார்த்திருக்க மாப்பிள்ள உன்ன ராணி மாதிரி பார்த்துப்பாரு. இங்க பாரு, மறுபடியும் இதை பத்தி பேசி என்ன கோவப்படுத்தாத, போ. அப்பா தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்கப்பா. எனக்கு சூரிய மாமா தான்ப்பா பிடிக்கும். அப்பா நீங்க சூரிய மாமா கல்யாணம் பண்ணி வைக்கலனாலும் பரவாயில்லப்பா. எனக்கு கல்யாணமே வேணாம்ப்பா. நான் கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருந்துட்டு போயிடுறேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, எனக்கு கல்யாணம் வேணாம்ப்பா. சூரிய மாமா மனசுல நினைச்சுக்கிட்டு வேற ஒருத்தர் கூட எப்படிப்பா நான் வாழ முடியும்? ப்ளீஸ்ப்பா, என்னால இன்னொருத்தர் கூட வாழ முடியாதுப்பா. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்கப்பா. பா, என் மனசை கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கப்பா. என்னால மனசுல ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தர் கூட கண்டிப்பா குடும்பம் நடத்த முடியாதுப்பா. தயவு செஞ்சு ப்ளீஸ்ப்பா, எனக்கு நீங்க சூரிய மாமா கல்யாணம் பண்ணி வைக்கலனாலும் பரவாயில்ல. எனக்கு காலம் முழுக்க கல்யாணமே வேணாம்ப்பா. நான் உங்க கூடவே உங்க பொண்ணாவே இருந்துட்டு போயிடுறேன்ப்பா. நீங்க சொன்ன மாதிரி சூரிய மாமாவை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், அவங்க வீட்டுக்கு கூட போக மாட்டேன்ப்பா. நம்ம இந்த ஊர்ல கூட இருக்க வேணாம்ப்பா. நம்ம வேற எங்கன்னா கூட போயிடலாம்ப்பா. ஆனா எனக்கு கல்யாணம் வேணாம்ப்பா. இங்க பாரு துளசி, என் பொண்ணுக்கு எது நல்லது எது கேட்டதுன்னு எனக்கு தெரியும். அது இப்படி ஒரு வயசு பொண்ணு காலம் முழுக்க கல்யாணம் பண்ணாம வீட்டுல வச்சிருப்பாங்க. என் பொண்ணு நல்ல வாழ்க்கை வாழணும்ல, அது எனக்கும் ஆசையா இருக்கும்ல. இங்க பாரு, உனக்கு நான் நல்ல இடத்துல தான் மாப்பிள்ள பார்த்துருக்கேன். அவர் யாருன்னு உனக்கு தெரிஞ்சா நீ கண்டிப்பா சந்தோஷமா அந்த வாழ்க்கையை வாழ்வ. இங்க பாருமா, முதல்ல உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். நம்ம மனசுல ஒருத்தவங்களை நினைச்சிட்டோம், இப்ப எப்படி இன்னொருத்தவங்க கூட வாழுவோன்னு ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். போக போக உனக்கு அந்த வாழ்க்கை பழகிடும். போக போக நீயே அதை சந்தோஷமாக்கிக்குவ. உனக்குன்னு குடும்பம் குழந்தை குட்டின்னு எல்லாம் வந்துடும். அப்புறம் இப்ப நடந்த எல்லாமே உனக்கு மறந்துடும். இங்க பாருமா, ஒரு அப்பாவா சொல்றேன், ஓ, உனக்கு எல்லாமே இந்த அப்பா நல்லதுதான் பண்ணுவேன். என்னைக்குமே உனக்கு இந்த அப்பா கெடுதல் பண்ண மாட்டேன். என் துளசி நல்லபடியா இருக்கணும்ல, அதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன். இங்க பாருமா துளசி, உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள தங்கமானவர். அவர் உன்னை ராணி மாதிரி பார்த்துப்பாரு. அவருக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் நீ நிம்மதியா இருப்ப. இல்லப்பா அப்பா. சொல்றல, சும்மா இல்லப்பா எனக்கு சூர்யா தான் வேணும்னா என்ன அர்த்தம்? இங்க பாரு துளசி, எனக்கு சூர்யாவை பிடிக்கல. ஏன், அந்த குடும்பமே பிடிக்கல. அந்த குடும்பத்தால நான் எத்தனையோ முறை அவமானப்பட்டிருக்கேன், அசிங்கப்பட்டிருக்கேன்.
எல்லாத்தையும் இழந்து நடுத்தெருவில் நின்று இருக்கேன். மறுபடியும் அந்த குடும்பத்திலே போய் நான் சம்மந்தம் பேசுவேனா? உங்க அப்பா இடத்துல நீ நின்னா நீ இப்படிதான் யோசிப்ப. அப்படிதான் நானும் யோசிக்கிறேன். இங்க பாரு துளசி, உனக்கு நான் பார்த்திருக்க மாப்பிள்ள தான் உன் புருஷன். அவர் தான் உன் கழுத்துல தாலியை கட்டுவாரு. உனக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ நீ அவர் கூட தான் வாழணும், வாழ்ந்து ஆகணும். இது இந்த அப்பாவோட முடிவு. இல்ல நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன், எனக்கு சூர்யா தான் வேணும்னு நீ நினைச்சினா போ, தாராளமா போ. உங்க அப்பா செத்துட்டான்னு நினைச்சிட்டு தாலையை மூடிக்கிட்டு போயிட்டே இரு. என்னப்பா ஏன்ப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாரு துளசி, நான் உன்னை பயன்படுத்தணும்லாம் சொல்லல, உண்மையா தான் சொல்றேன். நீ அந்த சூர்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டியோ இல்ல கல்யாணம் பண்ணிட்டினோ இந்த அப்பனை உயிரோட பார்க்க முடியாது. இங்க பாரு, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நான் பார்த்திருக்க மாப்பிள்ளைக்கு நீ கழுத்தை நீட்டணும். உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அப்படி மட்டும் அந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்தது, உங்க அப்பா அன்னைக்கே செத்துட்டான்னு நீ முடிவு பண்ணிக்க. துளசி, நான் சும்மா சொல்லல, உண்மையதான் சொல்றேன். இந்த அப்பா சொன்னா செஞ்சிருவேன்னு உனக்கு நல்லா தெரியும். பூச்சி மருந்தை வாங்கி வச்சிருக்கேன். உன் கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் அந்த பூச்சி மருந்து என் கையில தான் இருக்கும். உன் கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் தான் அதை நான் தூக்கி தூரவே போடுவேன். நல்லா தெரிஞ்சுக்க. நான் சும்மா சொல்லிட்டு அமைதியா இருந்துருவேன்னு நினைக்காத. இந்த அப்பன் எதுக்கும் துணிஞ்சவன் உனக்கு தெரியும். உனக்கு இந்த அப்பா வேணுமா இல்ல அந்த சூர்யா வேணுமா? நீயே முடிவு பண்ணிக்க. அப்பா ஏன்ப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன்ப்பா நான் ஆசைப்பட்டது தப்பாப்பா? நீ ஆசைப்பட்டது தப்பு இல்ல, ஆசைப்பட்ட பொருள் தான் தப்பு. அது உனக்கு பொருத்தமான பொருளே கிடையாது. அதனால தான் சொல்றேன். இங்க பாரு துளசி, உனக்கு உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இல்லனா இந்த அப்பன் செத்துட்டான்னு முடிவு பண்ணிக்க. எப்படி? உனக்கு இந்த அப்பா வேணுமா சூர்யா வேணுமா? உனக்கு இந்த அப்பன் தான் வேணும்னு நீ நினைச்சிட்டீனா அந்த சூர்யா கிட்ட போய் இனி நான் உன்னை பார்க்க மாட்டேன், உன்கிட்ட பேச மாட்டேன், இனி நீ என்னை பார்க்காத பேசாத, என்னை மறந்துடு, என்ன தலை முழிக்கிடுன்னு நீயே அந்த சூர்யா கிட்ட சொல்லணும். ஆமா, நீயே உன் வாயால அதை சொன்னாதான் இனி அந்த சூர்யா உன் வாழ்க்கையில வரமாட்டாரு. உன் வாழ்க்கையில மட்டும் இல்ல, இனி உன்னை எந்த வகையிலையும் தொல்லை பண்ணவும் மாட்டாங்க. நீ சொல்லணும். இந்த அப்பா வேணும்னு நீ நினைச்சினா சொல்லணும். இந்த அப்பா உயிரோட இருக்கணும்னு நீ நினைச்சினா இத நீ சொல்லணும். சொல்லுவியா சொல்ல மாட்டியா? அப்பா நான் ஏற்கனவே செத்துட்டேன்ப்பா. நான் செத்தா பட்டும் போதும்ப்பா. நீங்க வேற எதுக்கு சாகணும்? வேணாப்பா, நீங்க நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு என்ன, நான் மாமா கிட்ட இப்படி சொல்லணும் அவ்வளவுதானே? சொல்லிடுறேன்ப்பா, கண்டிப்பா சொல்லிடுறேன்ப்பா. கண்ணீர் வந்து உன் பெயரை எழுதுதே, முத்தமிட்டு உதடுகள் உலருதே, இதயம் இதயம் எரிகின்றதே, இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றதே, உள்ளங்கையில் ஒழுகும் நீர் போல் மனதுக்கு வலிக்கவில்லை உணர்வு, உணர்வென்னும் குறையவில்லை, குறைந்தால் கண்கள் கலங்கிவிடும், வழியில் உயிரை போக்கிவிடும், முன்னாலே இருக்கின்ற எந்த காதல் வழியே. ஏய், கேக்குறல்லடி, சொல்லு. இல்லன்னு சொல்லுடி. நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னு சொல்லுடி. சொல்லுடி துளசி. இல்ல, எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம். என் சம்மதத்தை கேட்டுதான் எங்க அப்பா இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணாரு. எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தான். எங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்ட நான் தயாரா இருக்கேன். துளசி, இல்ல, நீ போய் சொல்ற. எனக்கு தெரியும்டி, என் துளசியை பத்தி எனக்கு தெரியும். உன்னை இப்படி பேச சொல்லியிருக்காரு மாமா, அப்படிதானே? ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீ இப்படி பேசுற. இங்க பாருடி, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ தாண்டி பொண்டாட்டி, உன் மனசுக்கும் தெரியும் நான் தான் உன் புருஷன். யாராலையும் இதை தடுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. இங்க பாரு, உங்க அப்பாவுக்காக நீ பயந்து என்ன வேணாலும் பேசலாம். நான் யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க பாருங்க, யாரை என்ன கட்டாயப்படுத்தி இப்படி சொல்லவும் சொல்லல, என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்கவும் வைக்கல. என்னோட முழு விருப்பத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்க போகுது.
நான் தான் சொல்றேன்ல, எனக்கு உங்களை பிடிக்கல. எனக்கு எங்க அப்பா பார்க்குற மாப்பிள்ளைய தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அவருக்கு தான் நான் கல் தண்ணிட்ட போறேன். எனக்கு அவருக்கு தான் கல்யாணம். தயவு செஞ்சு என் கல்யாணத்துக்கு வந்துடாதீங்க. இதுவே கடைசியா வச்சுக்கோங்க. இனி என்னை பார்க்கறதோ பேசுறதோ வச்சுக்காதீங்க. இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இனி நீங்களும் சரி நானும் சரி, நான் உங்களையும் நீங்க எங்களையும் பார்க்க வந்துடாதீங்க. நான் இனி உங்க வீட்டு வாசப்படி வர மாட்டேன். நீங்களும் இனி எங்க வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. இதுவே கடைசியா இருக்கட்டும் நீங்களும் நானும் பார்க்கறது. ஏய் என்னடி என்னனோ பேசிட்டு போற? இப்ப நீ கடைசியா என்னடி சொல்ல வர? உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியலையா? எங்க அப்பா சொன்ன மாதிரி நீங்க எத்தனை அவமானப்பட்டாலும் புரிஞ்சுக்க மாட்டீங்க போல இருக்கு. எனக்கு உங்களை பிடிக்கல, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்றேன். எனக்கு எங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளையை தான் பிடிச்சிருக்கு. அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இது எத்தனை வாட்டி கேட்டாலும் நான் இதுதான் சொல்லுவேன். தயவு செஞ்சு போயிடுங்க. இப்படி நான் உங்களை அவமானப்படுத்துறேனே, உங்களால புரிஞ்சுக்க முடியல? போயிடுங்க. என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் ஒரு நாள் உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசணும்னு நினைச்சு கூட பார்த்தது இல்லை மாமா. ஆனா இன்னைக்கு இப்போ இப்படி நான் பேசுனதுக்கு என் பாதி உயிர் போயிடுச்சு மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. உங்க முகத்தை கூட பார்க்கறதுக்கு எனக்கு அருகதை இல்லை மாமா. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க மாமா. இதுக்கு மேலேயும் நான் உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கல மாமா. போயிடுங்க மாமா. நான் இனிமே உங்களுக்கு வேணாம் மாமா. போயிடுங்க மாமா. இதுதான் உன் கடைசி முடிவாடி? இனிமே நீ என்ன பார்க்க வர மாட்டேன், என்கிட்ட பேசவும் மாட்டேன். இதுதான் நம்ம பார்த்துக்கிறது கடைசி, அப்படிதானே? ஐயோ மாமா, தயவு செஞ்சு அப்படி கேட்காதீங்க மாமா. உங்களை கட்டி பிடிச்சி அழணும்னு தோணுது, ஆனா முடியல மாமா. மாமா நான் இப்பவே பாதி செத்துட்டேன் மாமா. இப்ப என் உடம்புல இருக்கிறது வெறும் பணம் தான் மாமா. நான் இப்ப பணமா தான் மாமா நின்றுட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட இப்படியெல்லாம் ஒரு காலமும் பேசணும்னு நினைச்சதே கிடையாது மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா, மன்னிச்சிருங்க. காயம் படும் வேளை காதல் மருந்தாகும். காதல் மடி மீது உயிரும் புதிதாகும். காதல் தந்த வலி தீரும் காதலினாலே, கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே. அந்த கதை முடிந்த கதை, எந்த மனம் மறந்த கதை. என்ன செய்ய விடுகதை போல் என்னுடைய பிறந்த கதை. மேகம் தூது அனுப்ப அது இடியை அங்கு இறக்க. இது திட்டம் போட்டு செய்த செயலில்லை, விதி வட்டம் தாண்டி வர வழியில்லை. விதி வட்டம் தாண்டி வர வழியில்லை, வழியில்லை. ஹாய் டியர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் உங்ககிட்ட பேச தான் வந்திருக்கோம். ஒன்றும் இல்லைப்பா, இப்போ நம்ம நியூ சீரிஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, கெட்டிமேளம். கெட்டிமேளம் சீரிஸ் வந்து நான் ஸ்டோரி இப்படி தான் கொண்டு போகணும் அப்படின்னு நான் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து முன்னாடி எடுத்துட்ட பிறகு தான் நான் வந்து உங்களுக்கு டைட்டில் சாங்கே நான் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எபிசோட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ நான் எபிசோட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாலே நான் இதுதானே ஸ்கிரிப்ட் எடுத்து வச்சிருப்பேன். இவங்களுக்கு இவங்க தான் நான் டிசைட் பண்ணி வச்சிருப்பேன் இல்லையா. கதை இப்படி தான் கொண்டு போகணும்னு நான் டிசைட் பண்ணியிருப்பேன் இல்லையா. நான் என்ன டிசைட் பண்ணி வச்சிருக்கணும், ஸ்டோரி இப்படி தான் கொண்டு போகணும், இவங்களுக்கு இவங்க தான் பேர்ஸ் அப்படின்னு நான் எப்படி டிசைட் பண்ணி வச்சிருக்கணும், அதுபடி தான் நான் கொண்டு போகிறேன். என்னோட ஸ்டோரியில், அதாவது என்னோட சேனலை பொறுத்த வரைக்கும் துளி துளியால் வந்து அருண் நிம்மி ஆகட்டும், கண்ணாமூச்சியில் சூர்யா துளசி ஆகட்டும், இப்போ கெட்டிமேளத்தில் அர்ஜுன் நிலாவாகட்டும், இவங்க தான் வந்து ஹீரோ ஹீரோயினா. நான் வந்து என்னோட சேனலில் இவங்க தான், ஏன்னா இன்னைக்கா தெரியணுங்கிறதுக்காக என்னோட சேனலில் நான் இவங்க தான் நான் டிசைட் பண்ணி வச்சிருக்கேன் நான். ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து நான் எத்தனை சீரிஸ் கொண்டு வந்தாலும் நான் இவங்களை தானே பேர்ஸாக நான் கொண்டு வர முடியும். ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஹீரோ ஹீரோயினை வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது நான் இவங்க தான் ஹீரோ ஹீரோயினா வச்சிருக்கேன் நான். இவங்க தான் நான் பேரா கொண்டு வர முடியும் நான். இதை மைண்டில் வச்சு தான் நான் வந்து ஸ்டோரியை எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் நிறைய கார்ட்டூன் சேனல்ஸ் பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாரும் அவங்களோடது நிறைய பேர் ஒரே ஹீரோ ஹீரோயினை தான் அடுத்த சீரீஸ்க்கு வச்சிருப்பாங்களே. நீங்கள் நிறைய நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னும் போது நீங்கள் எல்லாம் இதே மாதிரி உள்ள கார்ட்டூன் சேனல்ஸை கண்டிப்பாக பார்க்குறவங்களா தான் இருப்பீங்க. அப்படி தானே எல்லாருமே வந்து ஒரே ஹீரோ ஹீரோயினை தானே அடுத்த சீரீஸ்க்கு கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி தானே நானும் கொண்டு வந்திருக்கேன். நம்ம கெட்டிமேளம் சீரீஸ்ல ஹீரோ ஹீரோயினை தவிர்த்து மித்த எல்லா பேர்ஸும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்.
நீங்களே பார்த்துருப்பீங்க ஸ்டோரி இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம போன சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ணாமூச்சியில வந்து நேத்ரா கதிர்னு நான் பேரா கொடுத்துருந்தேன். ஆனா இந்த கெட்டுமலை சீரீஸ்ல அதே சேம் கேரக்டர் உள்ளவங்க ஜோடியாவே வராது, பேராவே வராது. ஏன்னா அக்கா தம்பியா நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லா பேர்ஸையும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்படி அவங்க எல்லா பேரும் சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஆனா ஒரு சிலருக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல போல இருக்கு. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஹீரோ ஹீரோயினை சேஞ்ச் பண்ணுங்க, அர்ஜுனுக்கு பிரியா தான், பிரியாக்கா அர்ஜுனை போடுங்க. இப்ப கூட ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க நம்ம போஸ்ட்டுக்கு. என்னன்னா துளி துளியாலையும் இவங்க தான் ஹீரோ ஹீரோயின், கண்ணாமூச்சிலே இவங்க தான் ஹீரோ ஹீரோயின், இப்போ கெட்டிமலத்துல இவங்க தான் ஹீரோ ஹீரோயினா, கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொண்டு வாங்களேன். எதனா டிஃப்ரெண்டா கொண்டு வாங்களேன்னா நான் இதுல டிஃப்ரெண்டா தானே கொண்டு வந்திருக்கேன். ஹீரோ ஹீரோயினை தவிர்த்து மித்த எல்லா பேருக்கும் சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஏன் அது உங்களுக்கு தெரியலையா? நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். அதாவது சேஞ்ச் பண்ணதை அது பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. நான் ஹீரோ ஹீரோயினை மட்டும் சேஞ்ச் பண்ணது மட்டும் தான் பார்த்து அதை சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. நான் எல்லா பேருக்கும் சேஞ்ச் பண்ணிருக்கேனப்பா, இவங்களை மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ணல. ஏன்னா நான் இவங்களை சேஞ்ச் பண்ணா எனக்கு வியூஸ் போகாதுப்பா. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எனக்கு எப்படி வியூஸ் போயிட்டு இருந்தது, இப்போ என்ன வியூஸ் போகுதுன்னு. இந்த வியூஸ்க்கு நான் இன்னொரு சீரீஸ் புது சீரீஸை கொண்டு வந்தது எனக்கு பெரிய விஷயமா நான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா இப்படி போற வியூஸ்க்கு ஒரு சீரீஸை போட்டு நான் கம்மனு போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நான் இன்னொரு சீரீஸையும் கொண்டு வந்து சரி மறுபடியும் நம்ம வியூஸை எப்படியாவது வாங்கணும், நம்ம மறுபடியும் நம்மளோட எஃபெக்டை போடுவோம், வியூஸ் நம்ம போன வியூஸை நம்ம மறுபடியும் கொண்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப மெனக்கெடுறேன். ஆனா இவங்கெல்லாம் என்னடான்னா நான் வந்து கமெண்ட்ல போடுறாங்க இந்த ஹீரோ ஹீரோயினை மாத்துறீங்க, இவங்க வேணாம். நீ சீரியஸா சொல்றேன், இந்த ஹீரோ ஹீரோயினை மாத்தினா எனக்கு வியூஸே போகாது, எனக்கு நல்லா தெரியும். துளித்துளியா போயிட்டு இருந்த போது அதை விட டிஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்லி தான் கண்ணாமூச்சி ஸ்டோரி எடுத்துட்டு வந்தேன். டோட்டலாவே அது ஒரு வில்லேஜ் ஃபேமிலி மாதிரியும் ஒரு கூட்டு குடும்பம் மாதிரியும் அப்படி கொண்டு வரணும். அதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொண்டு வந்தேன். இப்போ கண்ணாமூச்சி துளித்துளியா இது ரெண்டுத்தை விட இந்த சீரீஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக டோட்டலா உள்ள இருக்க எல்லா பேஸையும் சேஞ்ச் பண்ணி எல்லாரோட ரிலேஷன்ஷிப் வேற மாதிரி கொடுத்து இதோட கதையே வேற மாதிரி இருக்கணும். நம்மளோட சேனல்ல இது வரைக்கும் போடாத மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியா இருக்கணும்னு நினைச்சுதான் இந்த கெட்டிமலம் ஸ்டோரியை நான் போட்டுட்டு இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஸ்டோரி எதுவும் பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் வேணா கெட்டிமலம் சீரீஸை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறேன், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்க வேணா சொல்லுங்க. ஏன்னா இது நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன், இவங்க தான் பேர்ஸ், இவங்கள வச்சுதான் நம்ம இப்படி கதையை கொண்டு போகணும்னு நான் வந்து டிசைட் பண்ணிட்டேனா. இதுக்கு இடையில வந்து இவங்களை கொடுங்க நீங்க டிஃப்ரெண்டாவே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன நான் டிஃப்ரெண்டா கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா பேஸையும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதுவே ஒரு டிஃப்ரெண்ட் தான் நான் நினைக்கிறேன். ஆனா டிஃப்ரெண்டா கொடுக்கலன்னு சொல்றீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் அர்ஜுன் பிரியா பேரை போடுங்க, அர்ஜுன் நிலா வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. நான் என்னோட நான் ஒரு லைனுக்கு கொண்டு வரேன், என்னோட ஹீரோ ஹீரோயின் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைனுக்கு கொண்டு வரேன். இவங்க வேண்டாம் இவங்களை போடுங்கன்னு சொல்றீங்க. மற்ற பேஸை சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. எல்லாருக்கும் கமெண்ட்ல சொல்லிடுங்கப்பா, உங்களுக்கு கெட்டிமலம் சீரீஸ் வந்து நான் கொண்டு போற ஸ்டோரி லைன் பிடிச்சிருக்கா, இவங்க தான் பேஸா நான் கொண்டு போகணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன், ஓகேவா அப்படின்னு சொல்லுங்க. இல்ல சிஸ்டர் எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்ல அப்படின்னு. ஏன்னா உங்களோட சாட்டிஸ்ஃபைடுக்காக தான் நான் பாக்குறேனே. நீங்க பிடிச்சு பார்த்தா மட்டும், நீங்க பிடிச்சு பார்க்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வீடியோவே போடுறோம். உங்களுக்கு பிடிக்கலன்னும் போது நான் அந்த வீடியோவை உட்காந்து கஷ்டப்பட்டு நான் மேக் பண்ணி என் தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு இவ்வளவு நான் கஷ்டப்பட்டு நான் போட்டு எனக்கு அது வேஸ்ட் தானே பிடிக்கலன்னும் போது. அதனால அது நீங்க முன்னாடியே சொல்லிடுங்க. இப்போ வரைக்கும் நான் 10 எபிசோட் தான் எடுத்திருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நம்ம இந்த சீரீஸை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம். ஜஸ்ட் இப்போதைக்கு கண்ணாமூச்சி சீரீஸை மட்டும் நல்லபடியா கொண்டு போவோம். அதான் இது மட்டும் இப்போதைக்கு நல்லபடியா கொண்டு போவோம். நீங்க எதுவும் வந்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? நான் எதுவும் தப்பா பேசலன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது தப்பா பேசுறதுனா ஐம் சாரி. நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஒரு கமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் இப்படி தானடா கதையை கொண்டு போகணும், இவங்க தானடா பேரா வைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சு இப்படி கொண்டு போனா நல்லா இருக்கும்னு நினைச்சு நான் கொண்டு வரேன். அதுக்கு வந்து எல்லாரும் இவங்களை வைங்கன்னும் போது ஒரு வேளை நான் கொண்டு போற கார் வந்து இவங்களுக்கு பிடிக்கலையோ எனக்கு தெரியல. எனக்கு எல்லாரும் நீங்க சொல்லுங்கப்பா கமெண்ட்ஸ். நான் உங்க கமெண்ட்ஸை பார்த்துட்டு என்னன்னு நான் டிசைட் பண்றேன். நான் பிடிக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க, ஓகேவா? ஓகே டியர்ஸ், பாய். ஓகே டியர்ஸ். அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம சேனல்ல இப்போதைக்கு நம்மளோட ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங்ல தான் வரும். கொஞ்சம் நாளைக்கு மட்டும் டைம் மாத்திருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா எங்கள் ஃப்ளாட்டில் வந்து ஒரு வேலை, அண்டர் கிரவுண்ட் வேலை நடந்துட்டுருக்கு. ஸோ அண்டர் கிரவுண்ட் வேலை நடக்குதுன்னும் போது கரண்ட்டை கட் பண்ணிடுவாங்க. மார்னிங் 10 to ஈவினிங் 4 வரைக்கும் கரண்ட் கட் பண்ணிடுவாங்க. 4 o'clock மேலே தான் கரண்ட் வரும். ஸோ அதனால் என்னால் கரண்ட் இல்லைன்னா நெட் ப்ராப்ளமாக இருக்கும். என்னால் நெட் இஷ்யூ வச்சுட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாது. மொபைல் நெட்டில் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு பார்த்தாக்கா 30 minutes டைம் அதிகமாக இருக்கிறதுனால மொபைல் நெட்டு பற்ற மாட்டேங்குது. அதனால் ஈவினிங் மேலே தான் என்னால் வீடியோ கொடுக்க முடியும். ஏற்கனவே எனக்கு வியூஸ் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. ஈவினிங் மேலே கொடுக்கறதுனால வருமானு எனக்கு தெரியல, வேறு வழியும் இல்லை. நான் ஈவினிங் மேலே தான் போட்டாகணும். அது முன்னாடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் எனக்கு டைம் சரியாக தெரியல. நான் என்னன்னு பார்த்துட்டு கரெக்டாக டைம் மட்டும் நான் உங்களுக்கு போஸ்ட்டில் போடுறேன், ஓகேங்களா? அநேகமாக நாளையில இருந்தால் இல்லை மண்டேல இருந்தாலும் எனக்கு தெரியல. ஈவினிங்கில் தான் இனிமேல் வந்து வீடியோஸ் வரும். நம்ம சேனலில் இனிமேல் ஈவினிங்கில் தான் வீடியோஸ் வரும். கொஞ்ச நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒர்க் போயிட்டு இருக்கு. அதனால ஏன்னா கரண்ட் இல்லாததுனால என்னால் அதை அப்லோட் பண்ண முடியல. அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான்.
அதுக்கப்புறம் ரெகுலர் டைமுக்கு நான் கொண்டு வந்துடுவேன். இந்த வேலைகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரெகுலர் டைமுக்கு நான் கொண்டு வந்துடுவேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நீங்கள் எது வந்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம கெட்டிமேளம் சீரிஸ் கண்டினியூ பண்ணலாமா வேணாவா? அப்படியே கண்டினியூ பண்ணாலும் நான் இவங்க தான் பேர்ஸ்ன்னு டிசைட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கும் ஓகேவானும் சொல்லிடுங்க. ஓகேவா? ஓகே டியர்ஸ், பாய். பாய் டியர்ஸ்.